வலிக்கு வேறு வேறு வலி இருக்கிற மாதிரி அந்த வேறு வேறு வலிக்கும் வேறு வேறு வார்த்தைகள் இருக்குது. அது என்னன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற வேர்டு பெட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் பெயின் இஸ் ஏக். ஸோ உடம்புல உள்ள எங்கேயாவது வலி இருக்குன்னா அதுக்கு நம்ம ஏக் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டூத் ஏக், ஹெட் ஏக் அப்படி யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது நம்ம பார்க்குற வேர்டு வந்து ஸ்டிங். ஸ்டிங்னா சுருக்கல் குத்துற மாதிரி ஒரு வலி இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அந்த வேர்டுக்கு இங்கிலீஷில் ஸ்டிங்னு பேர். ஐ காட் அ ஸ்டிங் ஆன் மை பேர் ஃபுட். ஓகே, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதே போல் மசில்ஸ் டைட் ஆகிறது, ஒரு மாதிரி இறுக்கமான ஒரு வலி, புடிச்சு இழுக்கிற ஒரு வலியை சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் கிராம்ப்னு பேர். ஸோ ஐ ஹாவ் அன் ஆங்கிள் கிராம்ப், ஐ ஹாவ் அ நீ கிராம்ப் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஆழ்ந்த தாங்க முடியாத ப்ரொலாங்கிங்கான வலி இருக்குன்னு சொல்லுவோம்ல, ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கிற அந்த வார்த்தைக்கு இங்கிலீஷில் ஆகனின்னு பேர். ஸோ ஐ ஹாவ் திஸ் ஹியூஜ் ஆகனி ஆன் மை பேக், எனக்கு பின்னாடி ஒரு தாங்க முடியாத வலி இருக்குது அப்படின்னு யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.